வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு அந்த நியூஸ் கேட்டதும் நான் ஷாக் ஆயிட்டேன். எப்பட்றா அது? நேற்று எபிசோடில் கூட நான் சொல்லியிருந்தேன்ல, இவங்க மஞ்சரியை ஒஸ்ட்டுக்கு தான் குத்துவானுங்க. டாஸ்க் கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை ரொம்ப கரெக்டாக விளையாடுனது பார்த்தீங்கன்னா மஞ்சரி தான். எனக்கு எதிராக பேர் வந்தாலும் பரவாயில்ல, இவங்கெல்லாம் சேர்ந்து என்னை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் இந்த கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டனோ அப்படி தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக நின்னாங்க. அப்படி நின்னாலும் இவனுங்க பெஸ்ட்டுக்கெல்லாம் சொல்ல மாட்டானுங்களே, எப்பட்றா இது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்தேன். ஏன்னா இங்கே தான் வன்ம குடோன்கள்லாம் இருக்கிறானுங்கள. ஏற்கனவே பார்த்தோம்ல, மஞ்சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்ஷிதாவாகட்டும், அருணாகட்டும், அந்த பக்கம் சௌந்தர்யா, ஜாக்லின், இவங்கெல்லாம் விட மாட்டாங்களே. இவங்கெல்லாம் குரூப்பிசம் இல்லை, ஃபேவரட்டிஸில் இருக்கவங்கள எப்படி விடுவாங்க அப்படின்னு பார்த்தா, பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா செமையாக ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாரு உள்ள. இங்கே இந்த 4 பேர் இருக்காங்கல்ல, இந்த 4 பேர் உள்ளவே வரக்கூடாது. ஏன்னா இவங்க டாஸ்க்கை விளையாடல. நார்மலாக இவங்க இருக்கிறதே பார்த்தீங்கன்னா டெவில் மோடு. ஆனால் டாஸ்கில் டெவிலாக விளையாடுங்க அப்படின்னு சொன்னால், ஐயோ எங்களுக்கு அப்படியெல்லாம் பண்ண வராது அப்படின்லாம் ட்ராமா பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தாங்கல்ல, போ ஓரமா போ அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே தட்டி உட்கார வச்ச மாதிரி இவங்க ஒரே ஒரு ஹார்ட்டை கூட பிடுங்கல. விளையாடினா தானே ஹார்ட்டை பிடுங்க முடியும், ஏஞ்சல் ஹார்ட்டை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்டு கூட வச்சிருக்காதவங்க இந்த டிஸ்கஷனுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டாரு. கருத்தை வேணா சொல்லிக்கோ, பஞ்சாயத்து வரதுக்கு ஏதாவது யூஸ் ஆனால் ஆகட்டும், மற்றபடி நீ எல்லாம் உள்ளே ஓட்டெலாம் பண்ணக்கூடாது, தேர்ந்தெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. முதல்ல ஏன் தேர்ந்தெடுக்கணும்? இங்கே அதிகபட்ச ஹார்ட்டை வச்சுட்டு இருந்து விஷால் தானே, விஷாலுக்கு தானே கொடுப்பாங்க யூஷுவலாக, அப்படி தானே கொடுத்துருக்கணும் அப்படின்னு பார்த்தா கொடுத்தாதான் தப்பாயிடும். ஏன்னா அவன் ஆடினது ஒரு கேமா. இங்கே போய் சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டை பிடுங்குறது, கோவப்பட்ட அப்படின்னு. நான் கோவமே படலையே அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, இதோ கோவப்பட்டியே அப்படிங்கிறது. இதுவாடா கேமு? இதுவா கேமு? இப்படி 7 ஹார்ட்டை கலெக்ட் பண்ணி வச்சுட்டா அவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துருவாங்களா? ஸோ பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஒரு ஹார்ட் வாங்கினவங்களிலிருந்து அதிக ஹார்ட் வாங்கின வரை எல்லாரும் உட்கார்ந்து பேசி யாருக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகணும் முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபக்கை கன்ஃபெஷன் ரூம்குள்ளே கூப்பிட்டு இதை சொல்லி மறுபடியும் டாஸ்க்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் பாருங்க படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு. இவர் ரூல்ஸ் எல்லாம் படித்தார். மறுபடியும் கிளியராக இருக்குங்க, இதில் ஒரு குழப்பமும் இல்லை. இப்போ முத்துக்குமரன் ஆகட்டும், தீபக் ஆகட்டும், இவங்கெல்லாம் மைண்டு கேம் ஆடினாங்க, வார்த்தைகளை ட்ரிகர் பண்ண பார்த்தாங்க. அப்படின்னாலும் பெருசாக முட்டையை உடச்சி வாயில் ஊற்றிட்டு அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிகர் பண்ணி விட்டது பார்த்தீங்கன்னா மஞ்சரி தான். ஸோ அதனால அவங்களுக்கு எதிராக வரும்னு தெரியும். அதை முத்துக்குமரன் நிறைய இடத்துல சொல்லிட்டு இருந்தார். அவங்க என்னென்ன தோணுதோ அவங்க பண்ணட்டும், அதுக்கான கான்சிக்வன்சஸை அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. ஸோ அப்படி தெரிஞ்சே தான் பண்ணுறாங்க. இப்போ ஆர்வ கோளாறில் சாச்சனா மாதிரிலாம் பண்ணல யார் மஞ்சரி. ஸோ அவங்க தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. அப்போ அந்த கேமு ரூலு இரக்கமே காட்டாமல், கொஞ்சமும் இரக்கம் காட்டாமல் விளையாடுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி தான் கொடுக்கணும். ஏன்னா இவங்க மஞ்சரியை தானே தப்பாக விளையாட்டா ரொம்ப ஹார்டாக விளையாடுறா, எக்ஸ்ட்ரீமாக விளையாடுறா அப்படின்லாம் சொன்னானுங்களே. அப்போ எக்ஸ்ட்ரீமாக விளையாடுறாங்கன்னா அப்போ எக்ஸ்ட்ரீமாக அந்த ரூலை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்த அந்த டாஸ்க்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தானே கொடுக்கணும். ஆனால் இவங்க தான் மனசு வராது, இவங்க தான் உருட்டுவானுங்களே. அந்த 4 பேரை தூக்கி போட்டாங்களா, சரி அந்த 4 பேர் வெளியே போயிட்டதுனால இப்போ மஞ்சரிக்கு ஈஸியாக கிடச்சிடுச்சானா அப்பயும் கிடைக்கல. ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்கஷன் நடக்குது, யார் பண்ணது கரெக்டாக இருக்குன்னு. முத்துக்குமரன் ஆரம்பிக்கிறாரு, தீபக் அப்படிங்கிறாரு. முதல்ல தீபக் தான் 2-3 பேர் ஓட்டு போடுறாங்க. அப்புறமா தர்ஷிகாவுக்கு வருது, தர்ஷிகாவுக்கு இவர் ஜெஃப்ரி ஆரம்பிக்கிறாரு, அப்புறம் மஞ்சரி வராங்க. இப்போ இந்த 3 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறமா ஓட்டிங் நடத்துகிறாங்க. இப்போ ஓட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டிஸ்கஷன் பாயிண்ட்லேயே மஞ்சரி சொல்லிட்டாங்க, இப்போ பெஸ்ட்டு யார் அப்படின்னா செல்ஃப் ஓட்டுன்னு எனக்கு தான் நான் போடுவேன். ஆனால் நான் தான் கொடுக்கப்பட்ட அந்த ரூலை ஃபாலோ பண்ணி நான் விளையாடினேன், முழுமையாக விளையாடினேன், கடைசி வரையும் அப்படி தான் ஈவு இரக்கம் இல்லாமல் விளையாடினேன். இப்போ எனக்கு தான் இல்லை, எனக்கு போடக்கூடாதுன்ற ஒரு ஆப்ஷன், ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நான் தீபக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஓட் போடுறாங்க. மொத்தம் 17 பேர் இருக்காங்க வீட்டில். 4 பேரை தூக்கி வெளியே உட்கார வச்சிட்டாங்க, இதுங்க டுபாகூருங்க, இதுங்களை சேர்க்காதீங்கன்னு. அப்போ மிச்சம் 13 பேர் இருக்கிறாங்க. 13 பேரில் ஓட்டு போட்டாங்கன்னா 4 ஓட்டு தீபக்கு வருது, 4 ஓட்டு தர்ஷிகாவுக்கு வருது, 5 ஓட்டு செல்ஃப் ஓட்டு போட்டதுக்கப்புறமா 5 ஓட்டு மஞ்சரிக்கு வருது. இப்போ மஞ்சரிக்கு தான் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 4 வெளியே உட்காந்துங்குதுல்ல, அதில் சும்மா இருக்காதுல்ல. அதில் சௌந்தர்யா, அன்ஷிதா கூட அமைதியாக இருந்தாங்க. இந்த டப்பா சும்மா இருக்க மாட்டான்ல, ஜாக்லின் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. உடனே பார்த்தீங்கன்னா செல்ஃபெல்லாம் எப்படி போடுறது, அதெல்லாம் அப்போ எல்லாத்துக்குமே செல்ஃப் ஓட்டு இருக்கா
அப்படின்லாம் அந்த டப்பா வந்து உள்ள, ஏன்னா மஞ்சரிக்கு போகிறதா அவன் ஒத்துக்க மாட்டான்ல, அவருக்கு அப்படியே எரிய ஆரம்பிச்சிடும். எரிதடி மாலா, ஃபேனை 12ஆம் நம்பரில் வை அப்படின்ட்டு 12 16ஆம் நம்பர் அப்படியே போயிட்டுருக்கும். அவனுக்கு அந்த அளவுக்கு எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ உள்ளே பூந்து குழப்பம் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, இப்போ முத்து சொல்கிறாரு, சரிப்பா செல்ஃப் ஓட்டுலாம் போட வேணாம். இதில் இன்னொன்று பண்ண தீபக் வந்து தர்ஷிகாவுக்கு போடுறாரு, தர்ஷிகா வந்து தீபக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க. இப்போ மஞ்சரி வந்து அவங்களுக்கே போட்டுக்கிட்டாங்க. இப்போ வந்து செல்ஃப் ஓட்டெலாம் கிடையாது, அதை எடுத்துருவோம். இதில் இன்னொன்று சொல்லணும், சத்யா டம்மி பீஸ் தான் இருந்தாலும் மஞ்சரி பேரை ஃபஸ்ட்டு சொன்னதே அங்கே சத்யா தான். மற்றவங்க யாரும் எடுத்துகிட்டு வரல, குறை சொல்கிறதுக்கு மட்டும் மஞ்சரின்னு வாடங்க. அந்த வேலையை யாரா ஒழுங்காக பார்த்தது அப்படின்னா அங்கே வந்து மஞ்சரி பேர் வராது. ஸோ சத்யா அங்கே எடுத்துகிட்டு வந்தது. இப்போ வந்து செல்ஃப் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி போட்டுக்கிட்டனால மஞ்சரிக்கு 5 ஓட்டு வந்தது. இங்கே 4 தீபக்கு 4 தர்ஷிகாவுக்கு வருது. இப்போ அது செல்லாது அப்படின்றாங்க. இப்போ குழப்பம் வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் சொல்கிறாரு, சரி இந்த சம்மந்தப்பட்ட 3 பேருமே ஓட்டு போட வேணாம், போங்க நீங்கள் போய் அங்கே போய் முன்னாடி நில்லுங்க பிளாஸ்மா முன்னாடி, மற்றவர்கள்லாம் நாங்கள்லாம் ஓட்டை போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு 3 பேரும் போய் நின்ட்டாங்க. 3 பேர் நின்னதுக்கப்புறம் இப்போ ஓட்டு போட்டால் மஞ்சரிக்கு வருது. மறுபடியும் மஞ்சரியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிச்சுப்பான்னு பார்க்கும்போது இப்போ உள்ளே வராங்க ஜாக்லின். உள்ளே வந்து மஞ்சரி வந்து ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணிட்டா, உள்ளுக்குள்ளே ஒரு பயங்கரமாக ஒரு ப்ளே பண்ணிட்டா அப்படின்றாங்க. என்ன ப்ளே பண்ணிட்டாங்க அப்படின்னா, தர்ஷிகா வந்து தீபக்கு ஓட்டு போட்டாங்க, தீபக் வந்து தர்ஷிகாவுக்கு ஓட்டு போட்டார். இப்போ மஞ்சரி வந்து அவங்களுக்கே ஓட்டு போட்டுக்கிட்டாங்க. இந்த 3 பேருக்குமே ஓட்டு கிடையாது அப்படின்னா இப்போ மஞ்சரி ஆல்ரெடி 5 ஓட்டு வாங்கினாங்க, அந்த ஒரு ஓட்டை எடுத்தோம்னா 4 ஓட்டு ஆகும். இப்போ தர்ஷிகா தீபக் 4 ஓட்டு வாங்கியிருந்தாங்கல்ல, இப்போ தர்ஷிகா ஓட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா தீபக் ஓட்டு 3 ஆகிடும், தீபக் ஓட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா தர்ஷிகா ஓட்டு 3 ஆகிடும் 4லேருந்து. ஸோ எப்படி பார்த்தாலும் மஞ்சரி தானே ஜெயிப்பாங்க. இது தெரிஞ்சதுனால தான் மஞ்சரி அங்கே அதுக்கு ஒத்துக்கிட்டு போய் அங்கே போய் நின்னாங்க அப்படின்றாங்க. ஏன் 2வது முறை ஓட்டை முதல் முறை யாருக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு விதி இருக்கா என்ன? இல்லை அப்படி தான் இவங்க பண்ணியிருக்காங்களா என்ன? அப்படி கிடையாது. இல்லை, இதை கேல்குலேட் பண்ணிட்டு தான் மஞ்சரி போய் ஒத்துக்கிட்டேன். கேல்குலேட் பண்ணா இல்லை அவள் இப்படி யோசிச்சிருப்பா, அவள் அப்படி யோசிச்சிருப்பா, இதெல்லாம் யூகம். 3 பேர் போட்டியில் இருக்கிறாங்க, 3 பேருமே வந்து அவங்க ஓட்டு போடக்கூடாதுப்பா, யாருக்கும் அவங்களுக்கும் போட்டக்கூடாது, யாருக்கும் ஓட்டு போடக்கூடாது, மற்றவர்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க டீமில் இருக்கவங்க அப்படிங்கிறது. அது ஒரு ஃபேரான முடிவு தானே. இதில் இப்படி ஒன்று திங்கிங் இருக்குது பின்னாடி, அது ஸ்மார்ட் ப்ளே அப்படின்னா என்ன? இதில் மஞ்சரி ப்ளே பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? போய் அமைதியாக நிற்க போகிறாங்க, ஓட்டு போட போகிறது மற்றவங்க, அது அடுத்த ரவுண்டில் மாற்றி கூட அவங்க போட்டிருக்கலாமே. ஆனால் ஜாக்லினால் பொறுக்க முடியாதுல்ல, இதுதான் வன்மம். இந்த வன்ம குடோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நடிக்க வரலங்க, எனக்கு பேயா நடிக்க வரலங்க, டீமனா நடிக்க வரலங்க, என்ன ட்ராமா இது? அவ்வளோ பொறாமை வன்மம் இதெல்லாமே அதில் வருது இல்லை, எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கிட்டு இயல்பாக வருது பொறாமை வன்மம் எல்லாம். ஆனால் வந்து எனக்கு நடிக்க தெரியாதுன்றது டாஸ்கில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க, மறுபடியும் ஓட்டு நடத்தணும் அப்படின்னு வரும்போது இங்கே இதுவரை பேசாமல் டம்மியாகவே இருந்த ராணவ் பாராட்டணும். ராணவை எழுந்து ராணவ் குரலை கொடுக்குறான் முதல்ல. என்னங்க இது போங்கா இருக்கு, இப்போ மஞ்சரி ஜெயிச்சதுனால தான் நீங்கள் வந்து மாற்றுறீங்களா, மறுபடியும் முதல்லேருந்து ஓட்டிங்னு எடுத்துகிட்டு வரீங்க. இதுவே தீபக் ஜெயிச்சிருந்தாருன்னா அப்போ எடுத்துருக்க மாட்டீங்கல்ல, மறுபடியும் ஓட்டிங்லாம் சொல்லியிருக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு கரெக்டான பாயிண்ட் எடுத்து வைக்கிறான். வச்சதும் பார்த்தீங்கன்னா இல்லை, இப்படி ஒரு ஸ்மார்ட்டாக மஞ்சரி வந்து ஃபஸ்ட்டு செல்ஃப் நாமினேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால அவள் அதிலே தானே நிற்கணும், அவள் ஏன் அதை விட்டுட்டு வந்து 2வது முறை யாருங்க ஓட்டு போடக்கூடாது, நிற்கிறவங்க யாரும் ஓட்டு போடக்கூடாதுன்ற முடிவை எடுத்ததும் அவள் ஏன் ஒத்துக்குனா, அவள் ஒத்துக்கிட்டு இருக்கக்கூடாது இல்லைன்றாங்க இந்த ஜாக்கு. ஏதாவது லாஜிக் இருக்குதா இதில்? ஏதாவது படிச்சிருக்கா, அறிவு இருக்கா, மேல் மாடின்னு ஒன்று இருக்குதா? என்ன லாஜிக் இருக்குது இதுக்கும் என்ன ஸ்டாண்டு? இப்போ எல்லாருக்குமே ஓட்டு இருக்குது, செல்ஃப் நாமினேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இல்லைங்க சம்மந்தப்பட்டவங்க போட்டியில் நிற்கிற யாரும் ஓட்டு போடக்கூடாதுங்க அப்படின்னா சரின்றாங்க. அது ஈக்குவலாக தானே இருக்குது. இதில் வந்து அது முதல்ல வந்து எனக்கு செல்ஃப் ஓட்டு அப்படின்னு சொன்னவங்க அதுலேயே தான் நிற்கணும்னா எதுக்கு நிற்கணும்? பைத்தியகாரத்தனமாக எதுக்கு நிற்கணும்? அதில் இது ஒரு லாஜிக்னு வேற உளறிட்டு இருக்கு ஜாக்லின். ஸோ வந்து அப்போ ராணவ் வந்து கேட்டால் அப்படி கரெக்டாக. அதுக்கு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா வராங்க, அவங்களும் சொல்கிறாங்க இது தப்பாக இருக்குது. அவங்க முதல் முறை ஒரு ஓட்டெடுப்பு நடத்துகிறீங்க, அதில் மஞ்சரி ஜெயிக்கிறாங்க, அதுக்கப்புறமா செல்ஃப் நாமினேட் செல்ஃப் ஓட்லாம் கிடையாதுன்ட்டிங்க. இப்போ வந்து 2வது முறை ஓட்லேயும் மஞ்சரி ஜெயிக்கிறாங்க. இப்போ திரும்பவும் வந்து கிடையாதுன்னா இதை நான் ஒத்துக்க மாட்டேன், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து மஞ்சரிக்கு தான் போகணும், இல்லைன்னா நான் ஒத்துக்க மாட்டேன், நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனாவை தெரியல பேச ஆரம்பிப்பாங்க. திடீர்னு பயமாக இந்த படபடப்பாக ஏதோ ஒன்று வந்து அவங்க சொல்கிறாங்க, இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் சம்மந்தமே இல்லாமல் வெளியே உட்காந்துக்கிறான் பாருங்கள் டப்பா. அவனுக்கு கோவம் வந்துருச்சு,
விட மாட்டேன்னா என்ன பண்ணுவா? அப்படியே எடுத்து கையில் பிடிச்சி இப்படி மறைச்சி வச்சுப்பியா? என்ன பண்ணுவா? என்ன பேச்சு இது, என்ன பேச்சு இதுன்றிருக்கான். டேய், நீ தான் கேம்லேயே இல்லை, உனக்கெல்லாம் பேச தகுதியே கிடையாதுன்னு தலையில் தட்டி ஓரமாக உட்கார வச்சிருக்காரு பிக் பாஸ். இதில் அப்போவே மஞ்சரியை ஜெயிலில் போகணுன்னு சொன்னவன் தானே. யார் டெவிலா வந்து சிறப்பாக பண்ணல, இல்லை யார் டெவிலாவே இல்லையோ அவங்கள ஜெயிலில் போகணுன்னு பிக் பாஸ் சொன்னால், டெவிலா எக்ஸ்ட்ரீமாக பண்ணிட்டாங்கன்றதான் இவன் குற்றச்சாட்டு. அப்போ எக்ஸ்ட்ரீமாக பண்ணவங்களை எப்படா ஜெயிலில் போடுவேன்? டெவிலாவே பர்ஃபார்ம் பண்ணாத டம்மியாக சுற்றிட்டு இருந்த அந்த டம்மிங்கில் தான் பிடிச்சி உள்ளே போடணும். அப்போவே மஞ்சுரி மஞ்சுரி மஞ்சுரின்னு போயிட்டு காட்டு கத்திட்டு இருந்தான், பைத்தியக்கார மாதிரி உளறிட்டு இருந்தான், வன்மன் தலைக்கு ஏறி போயிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நக்கல் அடிக்கிறா அப்படி. யாரை? சாச்சனாவை வெளியே இருந்துக்கிட்டு என்ன எடுத்து ஒழிச்சு வச்சிருவியா? விட மாட்டான்னா அப்படின்ற அப்படி. முத்துக்குமரன் அங்கேயும் சொன்னார், இதுதான் மார்க்கிங் அப்படிங்கிறது. பாருங்க, மார்க் பண்ணுறாரு. என்ன மார்க்கிங்? சும்மா பேசக்கூட கூடாதா? பேசக்கூடாதுடா. நீ பேசுறது ஃபுல்லாகவே இப்படி நக்கலாக தான் இருக்குது, திமிராக தான் இருக்குது. அவ்வளோ திமிரில் வந்து பொங்குது வெளியே இருந்துக்கிட்டு. ஸோ வன்மத்தை இவங்க ட்ரை பண்ணாங்களா? மறுபடியும் ஓட்டெடுப்பு அப்படின்னு வரும்போது அதுக்கு பேசுகிறாங்க. இது தீபக் வந்து பேசலாம், அந்த ஆனந்தி வராங்க, அவங்களும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வந்து டாஸ்க்கு, அதனால வந்து நம்ம எவ்வளோ நேரம் வேணால் ஓட்டெடுப்பு நடத்தலாம், இன்னும் போயிட்டு அனௌன்ஸ் எல்லாம் பண்ணல அப்படின்றாங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணல? இப்போது தர்ஷிகா என்ன பண்ணிட்டாங்க, 2வது முறை இவங்க ஜெயிச்சதும் செல்ஃப் நாமினேட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த முறை வந்து தீபக் வந்து செல்ஃப் நாமினேட் திரும்ப 3வது முறை, நீங்கள் 3வது அது 2 முறை முடிஞ்சிச்சு ஓட்டெடுப்பு. இப்போ 3வது முறை வந்து செல்ஃப் நாமினேட் ஓட்டு போடலாம் அப்படின்னாலும் நான் வந்து மாற்ற போகிறது இல்லைங்க, என் ஓட்டு தர்ஷிகாவுக்கு தான்ட்டாரு. இப்போ தர்ஷிகா என்ன பண்ணுறாங்க, நான் என் ஓட்டை மாற்றுறேன், என் ஓட்டை நான் எனக்கே போட்டுக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லைங்க, ஆல்ரெடி முடிஞ்சிச்சேங்க 2 முறை. சரி, 2வது முறை யாருக்குமே ஓட்டு கிடையாதுன்ட்டாங்க போட்டியில் நிற்கிறவங்களுக்கு. இப்போ ஜெயிச்சிட்டாங்க மந்திரி, முடிஞ்சிச்சு இல்லை அப்படின்னா அதை இன்னும் அனௌன்ஸ் பண்ணலையே, இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, அதுவரை பேசலாம்னு சொல்லிட்டு இந்த ஜாக்லின் வராங்க உள்ள. உடனே ஆனந்தியும், ஆமாம் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, என்ன அனௌன்ஸ் பண்ணல, இதுனா சீக்ரெட் பேலட் ஓட்டிங்க நடந்தது, இன்னும் அனௌன்ஸ் பண்ணலன்றதுக்கு எல்லாரும் எதில் தான் பேசுனுங்கிறீங்க. அப்படி பேசும்போதே யாருக்கு அதிகமாக ஓட்டுன்னு தெரிஞ்சு போச்சு, மந்திரிக்கே அப்படின்னு. இதை வந்து அனௌன்ஸ் பண்ணாதான் எல்லாருக்கும் தெரியுமா? அப்போது மந்திரி ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம், அந்த வன்மம் தானே அதிகமாக தெரியுது அப்பட்டமாக. இவனுங்க இவ்வளவு வந்து மோசமாக வன்மத்தை கொட்டும் போது தான் இவனுக்கு ஒரு கண்டஸ்டன்ட் லெவலில் வச்சு ட்ரீட் பண்ணாங்கன்னா நாம் வந்து ரொம்பலாம் இங்கே இவங்களுக்காக பேச போகிறதில்ல மந்திரிக்காக. ஆனால் இவனுங்க இந்த அளவில் வந்து வன்மத்தை கொட்டும் போது, கார்னர் பண்ணும்போது தான் நம்ம இவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுது. ஸோ இப்போ தீபக்கம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரூல் எடுத்து படிங்கன்றார். என்ன ரூல் எடுத்து படிங்க? எல்லாருக்குமே தெரியுங்க, இவங்க எல்லாருமே சேர்ந்தானாங்க சொல்லிட்டு இருந்தாங்க மஞ்சுரி மோசமாக பண்ணிடுச்சு, மஞ்சுரி ரொம்ப அதிகமாக பண்ணிடுச்சுன்னு. அப்போ அதிகமாக பண்ணவங்களுக்கு தானேங்க அது போனோம். ஆனால் பாராட்டுன்னா இவனுக்கு வந்து வாங்கிக்கணும்னு பார்க்குறாங்க, நெகட்டிவ்னா தூக்கி மொத்தமாக அந்த பக்கம் போட்டணும்னு பார்க்குறானுங்க. அதுக்கு நீ அந்த டெவில் டாஸ்க்கு ரொம்ப இறங்கி விளையாடி இருக்கணும்ல, இறங்கி விளையாடல. இப்போ திரும்ப ஓட்டு எடுப்புன்னு வராங்க. இப்போ செல்ஃப் நாமினேட்டும் பண்ணிக்கலாம், மற்றவங்களும் சேர்ந்து ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி வரும்போது முத்துக்குமரன் அங்கேயே ஸ்டாப் பண்ணார். இது மாதிரி இழுத்துட்டே போயிட்டுருக்கு, இப்போ தீபக்கு போட்டியிலேருந்தே எடுத்துருவோம். ஏன்னா இப்போ ஓட்டை மாற்றி போட்டது தர்ஷிகா தான், ஆல்ரெடி லீடில் இருக்குது மஞ்சரி. இப்போ தர்ஷிகா மஞ்சரி இவங்க 2 பேருக்கு மட்டும் ஓட்டு எடுப்பு நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க திரும்பவும். அதுக்கு தான் அவ்வளோ பேர், ஜாக்லின்லேருந்து அருண்லேருந்து எல்லாருமே இப்போ ஃபேராக இருக்குது, இப்போ ஃபேராக இருக்கும், இப்போ திரும்ப ஓட்டு எடுப்பு நடத்துங்க இருக்கும். ஏன்னா மஞ்சரி ஜெயிச்சது இல்லை, அது எப்படியாவது உள்ளே பூந்து கொலாப்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க துடிச்சாங்க, துடின்னு. ஸோ இப்போ ஓகே அப்படின்னாங்க. ஸோ 3வது முறை நடத்தப்படுதுங்க ஓட்டிங்கு. மஞ்சரி வெற்றியை ஏற்றுக்க கூடாதுங்கிறதுக்காக எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு முதலேருந்து நடத்துகிறாங்க. அது அப்பட்டமாக தெரியுது வன்மம். இப்போ 3வது முறை ஓட்டிங்கில் மஞ்சரி தர்ஷிகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் போய் நிற்கிறாங்க. இப்போ செல்ஃப் ஓட்டு போட்டுக்கலாம் அப்படின்றாங்க. அது கூட தேவையில்லாத பைத்தியக்காரத்தனம். அது நேற்று 2 பேர் போட்டிடுறாங்க. இவங்க மஞ்சரி அவங்க ஓட்டு அவங்களுக்கே போட்டுக்க போகிறாங்க, தர்ஷிகா அவங்க ஓட்டு அவங்களுக்கே போட்டுக்க போகிறாங்க. மாற்றியா போட போகிறாங்க? அப்புறம் எதுக்கு அந்த செல்ஃப் ஓட்டு? இந்த பக்கம் ஒரு ஓட்டு எடுத்துட்டாலும் இந்த பக்கம் ஒரு ஓட்டு எடுத்துட்டாலும் ஒன்றும் மாற போகிறது கிடையாது. அப்புறம் போட்டா என்ன போடலன்னா என்ன, அது தேவையில்லாத ஆணையுது. சரி, இந்த முறை அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிங்கை நடத்தும் போது நல்ல வேலை இந்த 4 பேரும் வெளியே இருந்ததுனால மஞ்சரி ஜெயிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமும் கூட மாற்றணும்னு அதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் அந்த வன்ம கும்பல். இதுக்கப்புறம் மாற்றினா மக்கள் பிக் பாஸே பார்த்தீங்கன்னா செருப்பால் அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. சாரி. ஸோ அதனால தான் இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுச்சலோட இது பரவாயில்ல, இப்போ ஓகே நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்லாம் அந்த வன்ம கும்பல் சொல்லிட்டு இருந்தது. போட்டிக்கு வெளியே இருந்த அந்த 4 வன்ம கும்பலில்
அன்ஷிதா கூட அப்படின்றாங்க. ஜாக்லின் ஓகே, இப்போ ஓகேவா. இதில் இவங்க ஜெஃப்ரியை நான் இந்த பக்கம் எதுக்கு அனுப்பிச்சேன்னா, ரயான் அந்த பக்கம் தனியாக இருக்கிறான், அதனால தான் ஜெஃப்ரியை அனுப்பிச்சேன். இந்த மாதிரியான டுபாக் ஒரு கேம் ஆடுறது, ஜெஃப்ரின்னு கேட்டால் எடுத்து நான் மொத்தமாக கொடுத்துருப்பேன், என் உயிரியே கொடுத்துருப்பேன். இந்த டுபாக் ஒரு கேம் ஆடுறதெல்லாம் இந்த ஜாக்லின், அவன் அந்த டப்பா, அவன் கொஞ்ச நேரம் இங்கே இப்படி இருப்பான், கொஞ்ச நேரம் அந்த பக்கம் போயிருப்பான், மொத்தமாக இங்கே தப்பு, ஏய் ஜெயிலுக்கு அனுப்புங்கடா பார்க்கலாம் அப்படின்லாம் பேசினது பைத்தியகாரத்தனமா. ஸோ இதுங்கெல்லாம் சேர்ந்து உள்ளே ப்ளே பண்ணன்னு பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. ஸோ மஞ்சரி கடைசியாக அவங்க தான் ஓட்டெடுப்பின் மூலயமா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதில் விஷால் செம பங்கம். அவர் பார்த்தீங்கன்னா 3வது முறை கூட கலைச்சிட்டு நடத்தலாமா அப்படின்னா கூட நடத்தலாமே, இன்னொரு முறை ஓட்டு நடத்தலாமே. ஏன்னா மொத்தமாக ஏமாற்றி போங்காட்டம் ஆடி பறித்து வச்சான்ல, அது செல்லாதுன்னு ஆயிடுச்சு. சரி நமக்கு தான் இல்லையே, தர்ஷிகாவது கிடைக்கட்டும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க, அதுவும் நடக்கலை. கொஞ்சம் நேர்மை வேணும்ல, அந்த நேர்மை இன்னும் சிலர்கிட்ட இருக்கிறதுனால மஞ்சரிக்கு இங்கே எல்லாரும் அதிகமான ஓட்டு வந்து, ஸோ மஞ்சரிக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்யப்பட்டது. 1 மணி நேரங்க அந்த ப்ராசஸ். மண்டவலி வந்துருச்சு பார்க்குறதுக்கு. இதில் அவன் பயங்கரமாக உருட்டுறான். இல்லை ஜெஃப்ரி கூட, நான் கேப்டன்னாக்கா நான் சொல்லிட்டுருவேன் பெஸ்ட்டு வந்து மஞ்சரி தான்னு, ஆனால் நான் அப்படி சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சுற்றி விடுறது. எதுக்கு இந்த விளக்கெல்லாம் கொடுக்குறான்னு பார்த்தா, கடைசியில் 3வது முறை ஓட்டிங்கை நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விளக்கெல்லாம். ஸோ எவன்லாம் ட்ரை பண்ண, இந்த குரூப் ஈஸத்தில் இருக்கானோ, இந்த வன்ம குடோனாக இருக்கானோ, அவன்லாம் ட்ரை பண்ணான். தீபக் கூட ட்ரை பண்ணா. அப்படி ரூலை படிங்கன்னு. ஐயா ரூலெல்லாம் முதல்ல படித்தாச்சு, அதை பார்த்தாச்சு. தீபக்கு வந்து அதாவது இவர் எதுவுமே பண்ண மாட்டார், தீபக் பாருங்க அப்படின்னு வாங்கலாம். நல்ல பேரும் வேணும், நாமினேஷன் ஃப்ரீயும் வேணும்னா எப்படி வரும்? இங்கே மோசமான பேர் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் வரணும் நாமினேஷன் ஃப்ரீ. அதுதான் கரெக்டு, நியாயமும் கூட. ஸோ அது கடைசியில் நடந்தது. ராணவ், சாச்சனா அண்ட் முத்துக்குமரன், இந்த 3 பேர் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு. இந்த 2 பேர் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது ராணவ், அப்புறம் சாச்சனா, அப்புறம் 3வது முத்துக்குமரன் ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. அந்த 2வது ஓட்டிங் முடிஞ்சதும் இல்லை 3வதுலாம் தேவையில்லாத அணி, இதுதான் கரெக்ட் அப்படின்னு. ஸோ கடைசி வரை இந்த நியாயத்துக்காக நின்னாங்கல்ல. எப்பவுமே முத்துக்குமரன் நிற்பார், அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு 2 பேர் வருவாங்க. இப்போ ராணவ் வந்தது ஆச்சரியமாக தான் இருந்தது, சாச்சனா நின்னதும் நல்லா இருந்தது, முத்துக்குமரனும் நின்னார். மற்றவர்கள் எப்படியாவது மாற்ற முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. 3வது ரவுண்டில் ஓட்டை மாற்றி போடாமல் ஓட்டு போட்டாங்களே, அவங்களையும் பாராட்டணும். ஸோ இந்த வகையில் மஞ்சரிக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் அந்த ப்ராசஸ் நடந்த சம்பவங்கள். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.